அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரா கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது. பாருங்க, சமாதான புறாக்களா மாறி போயிருக்காங்க. நான் சரக்கு மெடுக்கு பேச்சுக்காரங்க, நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பல. இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளே அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை. அவங்க எழுப்புற கேள்வி என்ன, இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரா அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு புரியறதுக்கு உங்க மூலமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள், ஏன்னா உலக அளவுல இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய அமைப்புகள் தான். இவர்கள் பெருவாரியான பேர் பாகிஸ்தானில் இருந்துதான் செயல்படுகிறார்கள். அரபு நாடுகளில் இருந்து கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதில்லை. எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான். அந்த ஹமாஸினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே 5000 ஏவுகணைகள், 1400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா? அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த பாரத தேசத்துலதான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டில் இருப்பவர்கள் அதிகமாக. ஏன்னா நமக்கு தெரியும், 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்க அதிகம். அதே மாதிரிதான் மேலப்பாளையத்துல 47 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் கொடி ஏற்றுறத பார்த்தோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது. இப்ப இருக்கின்ற அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு மாநிலங்கிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். ஆனா அமெரிக்கால யாராவது நாட்டுக்கு விரோதமா பேசுறானா? இங்க மாத்திரம் அந்த துரதிருஷ்டம். இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கையை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த. அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது என்னன்னா, நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறத நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமளும் விரும்புறோம், நாம ஒன்னும் we are not war mongers. ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க, முகநூல்ல எழுதுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் செய்வதற்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு. ஆனா அந்த நாடு ஒப்புக்கொண்டிருக்கு. அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார், நாங்கள் 30 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்புறம் 2வது தொலைக்காட்சிகள்ல எல்லாரும் நீங்க தான் அதுக்காக உதவிகரமா இருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது, அதாவது ஆடை விலைக்கு சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்கிறேன், இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறதுதான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்தி நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ்.
இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புறேன். அதோடு மட்டுமல்லாமல் அங்க நீங்க பாத்தீங்கன்னா மதம் உபயோகப்படுத்தப்படலன்னு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்கல. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 89ல ஃபாரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது வீடு வீடாக வந்து இந்துக்கள் வீடுகள்ல போஸ்டர் ஒட்டினாங்க. ஒண்ணு மதம் மாறு, இல்ல ஓடிப்போ, இல்லை என்றால் கொல்லப்படுவாயின்னு. ஆகவே அங்கு காஷ்மீரிய பத்தி பேசுறாங்களாம். இங்க இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் மண்ணுரிமை போராளிகள் சொல்றவன் இருக்கான். இங்க இருக்க தேச துரோகி அவன் உண்டு உறங்குவது இந்த தேசத்துல, ஆனா தொண்டும் தொழுகையும் வெளியில. தேச துரோகிகள் அவர்கள் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், காஷ்மீரியத்துனா காஷ்மீர்ல இருந்த அடித்து விரட்டப்பட்ட, கொல்லப்பட்ட, இல்ல மதம் மாற்றப்பட்ட இந்துக்கள் காஷ்மீரியத்துல சேர மாட்டாங்களோ? இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரே சொல்றார், நான் எப்படி இனிமேல் இந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்க முடியும்? அந்த அளவிற்கு மோசமான சம்பவம் நடந்து விட்டதுன்னு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார். ஆனா காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா நாட்டுக்கு விரோதமா பேசுறார், இன்னைக்கு உழற்றார். ஏன்னா அங்க கர்நாடகாவிலேயே இனி சித்தாராமையாவை தேசபக்தனாக மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு ரேவந்த் ரெட்டியோட பேச்சு சரியா இருக்கு. ஆனா சித்தாராமையா சரியில்லை, இங்க இருக்கின்ற திருமாவளவன் மாறியாரு. ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற தேச விரோத தீய சக்திகள் தயவு செய்து யூ ஃபால் இன் லைன். இல்லைன்னா இந்த நாடு எப்படி இந்த நாட்டின் எதிரி, ஏன்னா பாகிஸ்தான் பிறந்தது பாரதத்தின் எதிராக தானே. இந்த நாட்டை வெட்டி பிளந்து வங்கத்தையும் சிந்துவையும் வெட்டி பாரத தாயின் இரு கரங்களையும் வெட்டி பிறந்த தேசம் அது. அதுக்கு நேரு ஒப்புக்கொண்டார். ஆகவே இந்த மாதிரியாக இந்திய விரோதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்தியாவிற்கு எதிராக யுத்தம் நடத்தி இருக்கிறது, அறிவிக்கல, நடத்தி இருக்கு. ஆகவே இந்த சமயத்துல நாட்டுக்கு விரோதமாக பேசுபவர்கள் நிச்சயமாக சர்வைலன்ஸ்ல வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதோடு மட்டும் இல்ல, நாம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஹோல்டுல போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சிந்து நதி நீரை கொடுக்க மாட்டோம்னு. காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற டி.கே. சிவகுமார கூட்டி அவருக்கு பஜ்ஜி கொடுத்து, கோவில்பட்டி கடலை முட்டாய் கொடுத்து, காஞ்சிபுரம் பட்டு கொடுத்து அனுப்பின இழிந்த ஜென்மங்கள், அதை ஆதரித்தவர்கள். கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சித்தராமையாவையும் டி.கே. சிவகுமாரையும் ஆதரிக்கிற இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டம், நாம அங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம்னா, பாகிஸ்தான் ஒரு நன்றி கெட்ட நாடு. உனக்கு 80% சிந்து நதி தொகுப்புல பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறோம். நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம சோத்தத்துன்னு நம்ம நாட்டுக்கு எதிராக ரத்த ஆறு ஓடும்னு பேசக்கூடிய பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற தீய சக்திகள், நீங்கள் உங்கள் நாட்டை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் இவர்களை அடக்குவார்கள் என்று நான் சொல்லி நான் கேட்கிறேன். நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்களா? ப. சிதம்பரத்துக்கு கொஞ்சமாவது சட்ட ஞானம் இருக்கா? நான் கேட்கிறேன். 1975ல கோர்ட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்திரா காந்தி யாரையும் கன்சல்ட் பண்ணாம, கேபினெட்டை கூட்டாம எமர்ஜென்சி அறிவிச்சத அன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு முழுதலும் இல்லாத இந்த கோழை ப. சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா? அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி சிதைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியால? நீங்க 1.5 வருஷம் எல்லா அரசியல் கட்சியையும் எந்த விசாரணையும் இல்லாம ஜெயில வச்சிருந்தீங்க. அன்னைக்கு வாயையும் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த கோழ சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா? இன்னைக்கு இருக்கிற மீட்டிங் நம்ம சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பாராட்டினார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தான் சட்டத்தை மதித்து நடக்குதுங்கிறதுனால சிதம்பரம் போன்ற கான்ஸ்டிடியூஷனல் கிரிமினல்ஸ், அரசியல் சட்டத்தை இந்திரா காந்தி சிதைத்த பொழுது கூட இருந்தவர் இல்லையா இவர்? அரசியல் சட்டத்தை சிதைப்பதற்கு உடன்பட்டு இருந்தவர் தானே. அந்த சிதம்பரம் இப்ப பேசலாமான்னு கேட்கிறேன்.
அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கைக்கு நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயார் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அது என்பது புரியுதா? இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக பேசுவதே இந்த நாட்டிற்கு ஆதரவான பேச்சாக கருத முடியாது யாரா இருந்தாலும். அதாவது ஊழல் ஊழல் போதை அரசாங்கத்தில் முதல் 2 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. இன்னைக்கு பெரியசாமி கேசும் வந்து கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணது தவறு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. போன வாரம் தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு. அதனால இன்னும் பல தலைகள் உருளும், பார்த்து ரசிப்போம். சார், தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறனாலதான் வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடித்ததாக சட்டசபையில முதல்வர் பதில் சொல்லியிருக்கிறார். கேள்விக்கு நான் என்ன சொல்றேன், இந்த முதல்வர் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவருக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்திலே ஒரு அமைச்சராக சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நீதிமன்ற தீர்ப்புகளால் வந்துருக்கிறத அவர் வந்து புத்தி சுவாதீனத்தோடு பேசுவார் நினைக்கிறீங்களா? புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு, உளறி கொண்டு இருக்கிறார் தமிழக முதல்வர். ஆனந்தி சீனிவாசன் அவங்க வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமா இருக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து மதவாத என்னைக்குமே நுழைய முடியாது. நான் சொல்றேன், உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா? திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல். நீங்கள் இந்து மத விரோதிகள். அப்ப நீங்க மதவாதம் பண்ணலையா? எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்புமாலை போட்ட தீய சக்திகள் தானே திமுக. அந்த ஈவேராக்க தானே செலவச்சிருக்கார் இந்த முதலமைச்சர். ஆகவே தமிழ்நாடுதான் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது. ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா நீங்க உங்க ஆட்சி இருக்க போறதே 12 மாசத்துக்கு குறைச்சல். அதனால அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா அடுத்து வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியல, எனக்கு நான் சொல்ல முடியாது. 2 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா? கெஜ்ரிவாலா இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி, அந்த ஆட்சி வெக்கம் இல்லையா? நீங்க போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. வெக்கப்பட வேண்டாம் ஸ்டாலின்? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதிகமா பேசி கொண்டிருக்காரு. அதனால ஸ்டாலின் கொஞ்சம் உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கணும், அதிகம் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. செல்வ பெருந்தொகையா? செல்வம்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இவர் நம்பர் 1 அக்யூஸ்டா. அவர் பேர் என்ன போட்டிருக்கு? நான் கோர்ட் ரெக்கார்ட்ல சொல்றேன், கே செல்வம். நீங்க எங்க இருந்து ஒரு பேரை சொல்றீங்களே? கே செல்வம் என்ன சொல்லி இருக்காரு? ஐயா, நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க. நீங்க எங்கிட்ட இதை கேட்கறதா இல்ல செல்வ பெருந்தொகைகிட்ட போய் கேட்கறதா? ஏன்னா நீட்டு பில் கொண்டு வந்தது 2010. ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்தது 2013. அப்ப யார் ஆட்சியில் இருந்தது? இவருக்கு தெரியாது. காரணம் என்ன? புதிய பாரதம், புதிய தமிழகம், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, விசிகே, இந்த 4 முடிஞ்சு 5வது கட்சி 5 கட்சி தாண்டி அம்மாவாசை அன்னைக்கு இவர் காங்கிரஸ்ல இல்லையே. அப்ப இவருக்கு எப்படி தெரியும்? அதனால இந்த கட்சி தாவின்னு இருக்கிற காமால கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. 2010 நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹெச் ராஜா தப்பா சொன்னார்னா கேட்கலாம் நீங்க. 2010 திராவிட முன்னேற்ற கழகத்தின் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் காந்தி செல்வம் தான் நீட் மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தது. 2013
முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது. இது 5 கட்சி அமாவாசைக்கு தெரியாது, அதனால அவர் சொல்றார். நன்றி. கடைசியா போதும்.